விஜய் பிரச்சாரத்தில் 40 பேர் மரணம் நடந்தது என்ன, யார் பொறுப்பு விவாதிக்கிறோம். நான் திரு சபரிநாத் அவர்கள்ட்ட. டாக்டர், இதில் நேற்று சுகாதாரத்துறை அமைச்சர் தந்தி தொலைக்காட்சியில் தான் சொன்னார், ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்கள்ட்ட அப்படியே பார்க்குறோம், கிட்டத்தட்ட அந்த 31 பேருமே முதல்ல வந்ததுமே அவங்களுக்கு உயிர் இல்லை. அப்புறம் சிலர் ஒரு 8 பேர் 9 பேர் வரை மருத்துவ சிகிச்சையில் இருந்து இறக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வர்றாங்க. எப்படி அடுத்தடுத்து சடனாக இந்த டெத் நடந்திருக்கு, எங்கே தவறு நிகழ்ந்திருக்குதா பார்க்குறீங்க? சார், இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா ரொம்ப வருந்தகட்ட ஒரு விஷயம் தான். ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு பேசும்போது. மிக முக்கியமா டெத் இது பாத்தீங்கன்னா ஸ்டாம்பீடுன்னு சொல்லுவாங்க சார். நம்மளுக்கு ஆங்கிலத்துல தெரியும். ஒரு கூட்ட நெரிசல்ல அலமோதும் போது ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு இடமே இல்லாம போறதுனால வரக்கூடிய ஒரு சிக்கல் தான். இதுல மோஸ்ட் காமனா மெடிக்கல்ல மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டெத், ஒருத்தவங்க இறக்குறாங்க இந்த ஸ்டாம்பீட்ல அப்படின்னா மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்பைசெக்சியா. அப்படின்னா என்னன்னா மூச்சு திணறல். மூச்சு திணறல் ஏன் ஏற்படுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க ஒருத்தர் இன்னொருத்தர் டோட்டலா கம்ப்ரஸ் ஆகிறதுனால அவங்களால பிரீத் பண்ண முடியல. ஏன்னா செஸ்ட் அப்படின்றது லங்ஸ்ன்றது எக்ஸ்பேண்ட் ஆகணும், இன்ஸ்பயர் ஆகணும், எக்ஸ்பயர் ஆகணும். மூச்சை உள்ள இருக்கணும், வெளியே விடணும். ஆனா இன்னொருத்தருக்கு ஸ்பேஸே இல்லாத போது அந்த நுரையீரல்னால விரிஞ்சி திருப்பிய ஒரு பொசிஷனுக்கு வர முடிய மாட்டேங்குது. அப்போ கொஞ்ச நேரம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் அவங்க அப்படியே மாட்டிக்கிட்டாங்கன்னா கூட அவங்களால மூச்சை இழுத்து விட முடியாது. அப்போ ஆக்சிஜன் கம்மியாகுது. அதுதான் ஹைபாக்சியான்னு சொல்றோம். அப்படி ஆக்சிஜன் கம்மியா கொஞ்ச நேரம் இருந்தாலே நம்மளுக்கு உடனே ஒரு உறுப்பா செயலுக்கு ஆரம்பிக்கும். சடனா கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு போறாங்க, ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட்டுக்கு போறாங்க, கோமாக்கு போறாங்க, அன்கான்சியஸ் ஆகுறாங்க. சோ இங்க மெயின் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டெத், நிறைய பேர் நினைச்சுப்பாங்க ஒருத்தவங்க மேல மெதிச்சிட்டாங்களோ இல்லைன்னா பிராக்சர் ஆயிடுச்சோ அடிபட்டுருச்சோன்ட்டு. ஆனா மிக முக்கியமா இறப்புக்கு காரணம் இந்த ஆஸ்பெக்சேஷன், அதாவது மூச்சு திணறல். ஏன்னா நுரையீரல்னால விரிய முடியல அப்படின்றதுக்கு தான். அப்ப இந்த இடத்துல நம்ம ரெண்டாவதா தான் நம்ம மத்ததெல்லாம் போட முடியும். அதாவது நம்ம ஒருத்தவங்க மேல மிதிக்கிறாங்க, அதனால மண்டையில அடிப்படுது, அதனால நெஞ்சில எலும்பு ஏதாவது உடையுது, ஒருத்தர் மேல ஒருத்தர் பிறண்டுட்டாங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது மூணாவது காரணங்கள் தான் போட முடியுமே தவிர. ஆனா 90ல இருந்து 95 விழுக்காடு இறப்புக்கு காரணம் அந்த மூச்சு திணறல், ஆஸ்பைசெக்ஷன்ன்றது. அவங்க கீழே விழுகணும்னு தேவையில்லை, ஒரு கிரவுடுக்குள்ள இருந்தாங்க, நின்னுட்டே இருந்தாலும் கூட அதுல சிலர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா சார். அவங்க எதுவுமே அவங்க அடியே பட வேண்டாம். அவங்களுக்கு அந்த கிரவுட்ல நின்னுட்டு இருந்தாலே கூட ஒருத்தர் எல்லா சைட்ல இருந்து ஒரு பிரஷர்ஸ் கொடுக்கும் போது அவங்களால மூச்சை விட முடியல அப்படின்னா மேக்சிமம் டைம் 3 to 5 மினிட்ஸ் அப்படி மாட்டினாங்கன்னா ஈஸியாவே ஆக்சிஜன் குறைஞ்சி இறக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். இதுல இன்னொரு ஹை விக்டிம் பாருங்கள், அல்ல 10 வயசு அந்த 5 வயசு குழந்தைங்க நிறைய பேர் இறந்திருக்காங்க. சோ அதுக்கு முக்கியமான காரணம் பாருங்க, தேர் வீக் ஃபோர்சஸ். எனக்கு ரொம்ப மன கஷ்டமே அதுதான். குழந்தை எப்படி அந்த கூட்டத்துக்கு கூட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா ஒரு டாக்டர் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. சோ குழந்தைங்க போது அவங்க ஹைட் ஏற்கனவே கம்மியா இருப்பாங்க, அடல்ட்ஸோட ஹைட் அதிகம். நம்மலாம் ஒரு 5.5 அடி 5.8 6 அடின்னு இருப்போம். ஆனா குழந்தைங்க 4 அடி 3.25 அடின்னு இருப்பாங்க, 4 அடின்னு இருப்பாங்க. அப்ப அந்த ஹைட் கம்மியா இருக்கும் போது அவங்க ஹைட் டோட்டலா நம்ம அதிகமா இருக்கும் போது அவங்க ஆல்ரெடி கீழே இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு மூச்சு திணறல் ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்களுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை ரொம்ப ஈஸியா நடக்கும். அதுல குழந்தைங்க வீக் ஃபோர்சஸ்ன்றதால ஒரு 4 பேர் அப்படி அழுத்துனாங்கன்னா எலும்புகள் நொறியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நம்ம ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பேசினா நம்மளுக்கே மனசு வலிக்குது. அப்போ எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வா அந்த குழந்தைங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இதுவும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. சில்ட்ரன்ஸ் ஆர் ரொம்ப வீக் ஃபோர்சஸ். அவங்க இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசலான ஏரியாவுக்கு தயவு செஞ்சு கூட்டிட்டே போயிருக்க கூடாதுன்றதும் நம்மளோட முக்கியமான பார்வையா. டாக்டர், அதாவது நம்ம இந்த இடம் குறுகலான இடம், அதனால நிறைய பேர் நிக்க முடியல அப்படின்றத ஒரு இதா சொன்னாலும், நார்மலாவே நம்ம கிரவுட்ல இருந்தா நமக்கு இந்த மாதிரியான சுவாச பிரச்சனைகள் வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாமா? ஜெனரலாவே சார் கொஞ்சம் கூட்டம் இருந்ததுன்னா கொஞ்சம் சுவாசம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ன்றது உண்மை. பட் ஆனா உயிரிழப்பு அளவுக்கு போகாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம அட்மாஸ்பியர்ல 21 விழுக்காடு ஆக்சிஜன் எப்பவுமே இருக்கும். கூட்ட நெரிசல்ல மேபி ஒரு 1-2 விழுக்காடு குறையலாம். பட் ஆனா பாத்தீங்கன்னா ஒரு அட்மாஸ்பியரோட, அதாவது நம்மளோட ஏரோட கனெக்ஷன்ல இருந்ததுன்னா காத்து பரிமாற்றத்துல நம்மளுக்கு மெயின்டைன் ஆயிரும். நம்மளுக்கு அந்த இடத்துல தேவை நம்ம நுரையீரல் விரிஞ்சு நம்ம திருப்பியும் போறதுக்கு ஒரு ஸ்பேஸ், ஒரு இடம். அந்த இடம் காம்ப்ரமைஸ் ஆக 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 நம்மளால மூச்சை இழுத்து விட முடியலன்னும் போதுதான் இந்த பிரச்சனை வருது. அப்போ இப்ப நம்ம எக்ஸாம்பிள் தியாகராய நகர்ல ரங்கநாதன் தெருல நம்மளுக்கு இல்லாத கூட்டம், நம்மளுக்கு தெரியும் எப்படி போகும்ட்டு. ஆனா அங்க நம்ம எப்படிதான் போனாலும் அது ஒரு மூவிங் ரோடா போயிட்டே இருக்கும். அங்க ஒருத்தர் கூட்டம் இருக்கும், பட் ஆனா ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ் குறைய 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 தான் நம்மளுக்கு இங்க சிக்கல்கள் ஏற்படுது. சோ இதுதான் ரொம்ப முக்கியம். என்னோட மருத்துவ ரீதியா மக்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவுரை என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா நம்ம சேனல் மூலியமா, ரொம்ப முக்கியமா அந்த கூட்ட நெரிசல்ல இருக்கிறீங்க, மாட்டிக்கிட்டீங்க
கேட்டீங்கன்னா முதல்ல பதட்டப்படக்கூடாது. நிறைய பேர் பதட்டப்படும் போது நம்ம வந்து ஐயோ ஐயோ அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு ரியாக்ட் பண்ணும்போது ஈஸியா இன்னும் ட்ராப் ஆயிடுவோம். இந்த இடத்துல வந்து பதட்டம் வந்து நம்மளோட ஆங்ஸைட்டி, ஹார்ட் ரேட்டை இன்னும் அதிகப்படுத்தும். அது நம்மளுக்கு இன்னும் டேஞ்சர். இது ஒரு சைடு. 2வது வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்ட நெரிசல் எந்த சைடுல போதோ அந்த நோக்கிய அந்த அதே ஓட்டத்திலேயே நம்மளும் போயிடணும்ன்றது ரொம்ப முக்கியம். மருத்துவ ஆங்கிள் சொல்றேன். 3வது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, கைகளை தயவு செஞ்சு உங்களோட செஸ்டுக்கு முன்னாடி கொண்டு வந்துருங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சார். ஏன்னா நம்ம இந்த இடத்துல பேர் ஃபுட் அப்படி நிக்கும் போது எல்லாரும் நம்ம நெஞ்சதான் பொடிச்சு அழுத்துவாங்க. அப்ப நம்ம மூச்சை இழுத்து விட முடியாது. ஆனா ஒரு கையை ஒரு அடிக்கு முன்னாடி இப்படி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெஞ்சு விரியறதுக்கு பிரீத் பண்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். நல்ல உதாரணம் வந்து சபரிமலைக்கு வருஷம் வருஷம் லைன்ல நிக்கிறவங்க 8 மணி நேரம் 10 மணி நேரம் நிக்கிறாங்க. அங்கேயே உயிரிழப்பு ஏற்படுது. முக்கியமான காரணம் இதுதான். சோ அங்க எல்லாருமே வந்து அந்த இடுமுடி வச்சு இப்படி ஃப்ரண்ட்ல ஒரு பேரிகேட் மாதிரி வச்சிருவாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்ன்றது. தொடர்ந்து இணைப்பில் இருங்க டாக்டர். நான் திரு மாதவன் அவர்கள்ட்ட இந்த இடத்த பார்த்துருப்பீங்க. இந்த இடம் தான் பிரச்சனை அப்படின்றாங்க. நீங்கள் இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. இடம் தான் பிரச்சனையாக இருக்கா? நிச்சயமாக. அதாவது இந்த இடத்துல வந்து இவ்வளோ பேர் கூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் இவ்வளோ பேர் கூடுவாங்க அப்படின்றது ஒரு இது இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஓவர் க்ரௌடடாக இருக்கச்சா அதுக்கேற்ற மாதிரி க்ரௌட் மேனேஜ்மெண்ட் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஈவெண்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா எவ்வளோ பேர் வருவாங்க, ப்ரீ அசஸ்மெண்ட் இருக்கணும். அவங்களுக்கு உள்ளே வந்துட்டு வெளியில் போகிறதுக்கு எமர்ஜென்சி எக்ஸிட் அண்ட் எமர்ஜென்சி பிளான் இருக்கணும். இதை தாண்டி ஏதாவது ஒரு நிகழ்வு இந்த மாதிரி நடக்கிறச்ச அவங்களுக்கு ரெக்கவரி பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்டு அந்த மாதிரி எமர்ஜென்சி பிளான் ஒன்று இருக்கணும். இங்கே இருக்கிற அந்த இதெல்லாம் பார்க்குறச்ச விஷுவல்ஸை நான் பார்க்குறச்ச அந்த மாதிரியான ஒரு சூழல் அங்கே இல்லை. ஃபஸ்ட்டு அதுக்கு உண்டான எந்த விதமான அதாவது ஃபஸ்ட்டு க்ரௌடுக்கு கம்யூனிகேட் பண்ணணும். ஒரு நியூஸ் ஒன்று வருது. அந்த நியூஸ் வந்தோன்னா உடனே ஆம்புலன்ஸ் வருது. இந்த ஆம்புலன்ஸ் வந்தோன்னா மக்கள் எல்லாம் ஓடுறாங்க. அந்த ஓடுறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் சார் சொன்ன மாதிரி வந்து ஒருத்தர் அழுத்துறது. அதனால் இது அவங்களுக்கு முதல் நிகழ்வு இல்லை. முதல் மாநாட்டிலேருந்து பார்க்குறோம் எத்தனையோ பேர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. எல்லாரையும் காப்பாற்றிருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க ஓரளவு இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்க குறிப்பாக 2வது மாநாட்டில் குழந்தைங்களாம் வந்திருந்தாங்க. குழந்தைங்களை கூட்டு போய் பாதுகாப்பாக உட்கார வச்சாங்க. இப்போ க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டில் இந்த டீம் இப்போ தாவேக்கா டீம் ஆம்புலன்ஸ்லாம் வச்சுருந்துருக்காங்கல்ல, பட் போதுமான அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த க்ரௌட் வந்து இவங்க ஆன்டிசிபேட் பண்ண க்ரௌடை விட அதிகமாக போச்சா என்னன்றது தெரியல. எவ்வளோ க்ரௌடை இவங்க எதிர்பார்த்தாங்க, எவ்வளோ பேர் வந்தாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு சரிவர தெரியல. அதுக்கு உண்டான பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் பண்ணியிருக்காங்களான்றதும் தெரியல. ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி குழந்தைங்க, முதியவர்கள், பெண்கள் அப்படின்னு வச்சா ஒரு ஜோனேஷன் பண்ணியிருந்துருக்கலாம். அவங்க வந்து இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சா ஸோ தட் அந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ ஜோனேஷன் பண்ணி ஒவ்வொருத்தரையும் க்ரௌடையும் தனித்தனியாக பிரிச்சிருந்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த கூட்டம் வந்து இந்த மாதிரி கூட்ட நெரிசலை தவிர்த்துருக்கலாம். 2வது வெளியில் போகிறதுக்கு உண்டான ஒரு கூட்டம் அதிகமாக போயிட்டுருக்கச்ச அந்த கூட்டத்தை வந்து உள்ளே அலோவ் பண்ணாமல் தடுத்துருந்துருக்கலாம். அதுமாரி கூட்டம் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கச்ச வெளியிலே பேரிகேட் மாதிரி போட்டு எவ்வளோ பேர் தடுத்துருந்துருக்கலாம். இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு சார். க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம வந்து திருவண்ணாமலையிலாம் வந்து வருஷம் அந்த இதை பண்ணுறோம். நம்ம திருவண்ணாமலை தீபத்தை அப்போ பண்ணுறோம், ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறோம். நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி ஏஐ வந்துருச்சு. நிறைய விஷயங்கள் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. நம்ம அதை பயன்படுத்தலாம். அந்த மாதிரி விஷயங்களை வந்து இவங்க கரெக்டாக அந்த ஆர்கனைசிங் பண்ணவங்களும் சரி, பாதுகாப்பு கொடுத்த போலீஸும் சரி, அதை கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து இன்னும் அதிகமான அளவு எடுத்திருந்தாங்கன்னா இந்த அசம்பாவிதத்தை நிச்சயமாக தடுத்துருந்துருக்கலாம். இதில் வந்து பொறுப்பு வந்து மக்களுக்கும் சேரும், ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறவங்களும் சேரும், பாதுகாப்பு கொடுக்குற போலீஸையும் சேரும். எல்லாருக்குமே இது வந்து ரெஸ்பான்சிபிள் தான். ஏன்னா இவ்வளோ பெரிய க்ரௌடு வரச்ச அந்த க்ரௌடை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், எவ்வளோ பேர் வராங்கன்னு தெரியுது. அதை விட அதிகமாக ஒரு க்ரௌடு வரச்சா அதை எப்படி, ஏன்னா காலையிலேருந்தே வந்து கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு. மதியத்துக்கு மேலே அது ஸ்வெல்லாக இருக்குது. இவ்வளோ கூட்டம் வரச்சு, இவ்வளோ பேர் ஒழுங்காக இவ்வளோ பேர் சேர்ந்து இருக்கிற அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு போதுமான குடிதண்ணீர் வசதி இல்லை. ஏன்னா காலையிலேருந்தே வரான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் இங்கேருந்து கிளம்பினதே 8 மணிக்கு மேலே தான் கிளம்பியிருக்காரு. அது அங்கே போய் சேர்றதுக்கு டைம் ஆகிருக்குது. 4 மணிக்கு நடத்த வேண்டிய கூட்டம் வந்து ரொம்ப தள்ளி போய் நடந்திருக்கு. 7:30 மணிக்கு. போதுமான அளவுக்கு குடிதண்ணீர் வசதி இல்லை. ஃபஸ்ட்டு வந்து அங்கே வந்து டீஹைட்ரேஷன் தான். அந்த டீஹைட்ரேஷனோட தொடர்ச்சி தான் அங்கே மக்கள் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. அந்த மக்கள் மயக்கம் அடைஞ்ச உடனே என்ன இருக்குது, ஆம்புலன்ஸ் வந்துருக்கு, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிகேஷன் இல்லை. அவங்களுக்கு போதுமான தகவல் கொடுக்கல. இந்த மாதிரி அதாவது தகவல் நம்ம பார்த்தோம். விஜயோட வண்டியே வர முடியல, லைட்டாக லேசாக தான் தடியடி பண்ணுறாங்க. இங்கே தடியடி பண்ணுறப்போ அது இன்னொரு பக்கம் வந்து பல்ஜ் ஆகுது. ஆமாம், அங்கே வந்து உடைச்சிட்டு உள்ளே போகிறாங்க. அது இதுக்கு பேசிக்கான காரணமாக இருக்கும். நிச்சயமாக எல்லாமே அதாவது கேஸ்கேடிங் எஃபெக்ட் தான். ஸோ என்ன ஆகுதுன்னா தொடர்ச்சியான இந்த நிகழ்வுகள் மூலமாக என்ன ஆயிடுதுன்னா இந்த இடத்துல உள்ள மக்களுக்கு எதுவும் தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியாதப்ப எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட இடத்த தூக்கியோ இல்லை வேற எங்கேயோ ஓட ஆரம்பிப்பாங்க. அப்படி நடக்கிறச்ச இதோட எஃபெக்டாக எல்லாம் நடந்திருக்கு. அதனால் எப்போதுமே வந்து ஒரு ஈவெண்ட், இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்கிறச்ச அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி பிளான் என்ன பண்ண போகிறோம்.
இவ்வளோ க்ரௌட் வர்றச்ச இவங்களை வந்து இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி, இன்கேஸ் ஆஃப் இந்த மாதிரி ஒரு இது நடக்கிறச்சா அவங்களை எப்படி எவாக்குவேட் பண்ணுறது, அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி பிளான் ஒன்று இருக்கணும். நிச்சயமாக இந்த மாதிரி வருங்காலத்தில் கூட்டம் நடத்துறச்ச அந்த கூட்டம் நடத்துகிற எவ்வளோ பேர் கூட்டம் மக்கள் வருவாங்க, அவங்கள வந்து எப்படி பாதுகாப்பாக அவங்கள வந்து உள்ளே வந்துட்டு அந்த கூட்டத்தை அட்டன் பண்ணிட்டு அந்த பொதுக்கூட்டத்தை அட்டன் பண்ணிட்டு வெளியில் போகிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் பிளான் இருக்கணும். இதில் வந்து கூட்டம் கூட்டுறதை தாண்டி கூட்டம் கூடுறது ஆர்கனைஸ் மேனேஜ் பண்ணுறதுன்றதையும் நிச்சயமாக ஒரு கூட்டம் கூட்டுறாங்கன்னா கண்டிப்பாக வி ஷுட் ஹேவ் ஒரு ப்ரீ ஈவெண்ட் பிளான். என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ பேர் வர்றாங்க, அவங்க ஆர்கனைசிங் அவங்க கூட சேர்ந்து எவ்வளோ பேர் வர்றாங்க, இந்த இடம் அத்தனை பேர் தாங்குமா, அவங்களுக்கு தண்ணீர் வசதி இருக்கா, குடிதண்ணீர் வசதி இருக்கா, சாப்பாடு கொடுக்குறதுக்கு வழி இருக்கா, இல்லை அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி சொன்னால் அவங்களை எப்படி கொண்டு போகலாம். ரெண்டாவது ஜோனேஷன் பண்ணிடணும். போதுமான அளவுக்கு வந்து பெரியவர்கள் இருக்காங்களா இவங்கள அப்படின்னு ஜோனேஷன் பண்ணிட்டாலே பாதி இதை வந்து குறைக்க முடியும். ஒரு வெற்றிடத்தை ஒரு இடத்துல ஒரு ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக குழந்தைகள் தனியாக முதியவர்கள் தனியாக பிரிச்சது. ரெண்டாவது ஒரு சின்ன ஒரு இந்த ஸ்பேஸும் கிரியேட் பண்ணி வச்சாங்கன்னா அங்கே உடனே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சிஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸே போக முடியலையாங்க. ஒரு எமர்ஜென்சி சொன்னால் எத்தனை நிமிஷத்தில் ரெஸ்பான்ஸ் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து 4 நிமிஷம் 5 நிமிஷம் ரெஸ்பான்ஸ் இருந்தால் தான் அவங்கள காப்பாற்றவும் முடியும். 31 பேர் இறந்து கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு அவங்க நான் ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, மெடிக்கல் ஸ்குவாட் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க உடனடியாக வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துருந்துருக்கலாம், இவ்வளோ இழப்பை தவிர்த்துருக்கலாம். அதுக்கு அந்த அளவுக்கு மெடிக்கல் வசதி வந்து அங்கே இருந்துச்சா, அதெல்லாம் யார் என்ஷூர் பண்ணாங்க, ஏன் அதெல்லாம் பண்ணலை, இதெல்லாம் இருக்குது. இதில் நிறைய கேள்விகள் இருக்குது. இதில் அடிப்படையில் காலையிலிருந்து இந்த கூட்டம் சேர்ந்தது தான் இந்த உயிரிழப்புக்கு காரணமா? இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.